शेषान्यमुं जगलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिम् सन्तत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे आपत्त्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेवा। तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन् मनसो महोत्सवम् तदेव शोकान्नवशोषणं नृणां यरुत्तमश्लोकयशो निगीयते। कस्तूरीतिलकं ललाटफलके वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुकरे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं च सुललितं कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः। कृष्णं नारायणं वन्दे कृष्णं वन्दे व्रजप्रियं कृष्णं द्वैपायनं वन्दे कृष्णं वन्दे वृद्धा सुतं वसुरे वसुरं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। தியான ஸ்லோகங்கள். கண்ணபிரானை வெண்ணோரு கருமாணிக்கத்தையும் அதை நன்னையும் நென்னகில்லேன் நடுவே உடம்பிலிட்டேன் காழ்வார் அழுகிறார். நண்டியும் நண்டகில்லேன் கிட்டியும் கிட்டகில்லேன் ஒரு உடம்பிற்கு கண்ணுக பார்க்க முடியலையே அப்படின்னு. பாகவதம் என்கிறபடியானது கிருஷ்ண கதை. கிருஷ்ண கதை அப்படின்னா 9ஆம் ஸ்கந்தத்திலையும் 10ஆம் ஸ்கந்தத்திலையும் சம்பூர்ணமாக கிருஷ்ண கதை இருக்கு. அதுக்கு முன்னே கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் எத்தனை எடுத்தான்? 24 அவதாரங்கள் சொல்றார். அந்த அவதார கதையெல்லாம் பின்ன 8 ஸ்கந்தங்கள் சொல்லியிருக்கு. அப்படின்னு என்ன, கிருஷ்ணாவதாரம் ஜஸ்ட் 5000 years முடிஞ்சிருக்கு. நம்மாழ்வார் 5017 years 19 years ஆகி பரம்பரிச்சார். அவர் உலகம் முன்னே நான் பார்க்கலையே, கண்ணன் பரம்பரிச்ச 2 நாள் முன்னே கண்ணன் பரம்பிச்சான். அப்படின்னா நம்மாழ்வார் பரம்பரிக்கிறதுக்கு 2 நாள் முன்னே கண்ணன் பரம்பிச்சுதான். எந்த ஊருக்கு வரவரத்துக்கு வண்டி வந்தது போயிட்டாங்க மேலுக்கு ஊர். சரி, ஆகையினாலே கிருஷ்ண கதை பாரதம். அந்த கிருஷ்ண கதைக்கு நம்மாழ்வார்க்கு என்ன பேரு? கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் பேர். கிருஷ்ணன் கண்டபிரான் ரோஹிணி நட்சத்திரமே பிறந்தவர். தேவிக்கு வசுதேவனுக்கு பிறந்தவர். ஆனா என்ன பண்ணார்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா பிறந்தன்னைக்கே கேம்ப் ஆபீஸ் ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. கூட்டிட்டு போயிட்டார். வசுதேவ நந்தகோபால் இடத்துல வளர்ந்தார். இந்த அம்மா புலம்புறா, நானும் கண்ணும் பார்க்கலையே, கிருஷ்ணலையே பெய்தவத்தேன். தேவிக்கு புலம்பல். அந்த புலம்பல் நம்ம குலசேகர ஆழ்வார் பாடுறார். ஆகையினாலே கண்ணனை கண்டா எல்லாருக்கும் ரொம்பவும் பிரியமான பெருமாள், லேட்டஸ்ட் பெருமாள். ஆனா கண்ணனுக்கு முன்னே 24 அவதாரத்தை சொல்லி 8 ஸ்கந்தத்திற்குள்ள 18 to 3 24 அவதாரங்களையும் சொல்லி கண்ணுடைய அவதாரத்துக்கு வருதுக்குள்ள 24 அவதாரம், 24வது அவதாரம். சரி, அங்கென்ன சொல்றார்? தசமஸ்கந்தம், நவமஸ்கந்தம், தசமஸ்கந்தம் கிருஷ்ணனுக்காக ஏற்பட்டது. சரி, இதுல எல்லாத்துலயும் கிருஷ்ண ஸ்துதி இருக்கு. எல்லா ஸ்கந்தத்திலையும் கிருஷ்ண ஸ்துதி இருக்கு. கிருஷ்ணனை பத்தி பாடுறது 8 அத்தியாயத்தை மட்டும், 8 ஸ்கந்தத்தை மட்டும். அப்புறம் 9 ஸ்கந்தத்திற்குள்ளே கிருஷ்ணனுடைய பால்யம், சிறப்பு, எத்தனை பேர் உத்தாரமானாள், எத்தனை பேர் ராட்சசால உத்தாரம் பண்ணார், இதெல்லாம் கதைகள் இருக்கு. கிருஷ்ண கதை தசமஸ்கந்தத்துக்குள்ளே 90 சர்க்கத்துல இருக்கு.
சோ இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா பார்த்துட்டு வரும், மிச்ச அவதாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரும். கஜேந்திர மோட்சத்துக்கு ஒரு அத்தியாயம், நரசிம்மாவதாரத்துக்கு ஒரு அத்தியாயம், வாமனாவதாரத்துக்கு கொள்ளும், அப்புறம் சமுத்திரவதரத்துக்கு கொள்ளும். இப்படி பெருமாளை என்னென்ன அவதாரம் எடுத்தார், யாருக்கு உஷ்டம் எடுத்தா, அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, என்ன. இது எப்போ எழுதியிருந்தது அப்படின்னா, அதே மகாபாரதம் எழுதி அவருக்கு சந்தோஷமாகல, ஏதோ ஒரு குறை வேண்டும் வந்தார் நாரதர் வரை சேர்க்கிறதுக்கு. நைமிஷாரண்யத்துக்குள்ளே இந்த கதையை சொல்றதுக்காக நைமிஷாரண்யம் வந்து அது ஒரு திவதேசம். அங்கே சௌரிகாரர்கள் தான் சேர்ந்து சூதபுத்திரர் இந்த கதையை சொல்றவர். சூதபுத்திரன் விவரிக்கிறார். நைமிஷாரண்யம் சூதபுத்திரன்னா பாகவதத்துக்கு ஏற்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாகவத சப்தாகம் ஒரு ரூம்லையும் பண்ணிட்டு இருப்பார். நாம் இந்த மாதிரி கோஷ்டி பண்ணி சாத்மரை பண்றோமோ, அவ பாகவத கோஷ்டி ஒரு சப்தாகம் பண்ணி சரி ஆராதனம் பண்ணி நாரத்துல ரொம்பவும் கொண்டாடுறோம் இந்த கிருஷ்ண கதை. நாங்கள் கண்ணனை பார்க்கிற அம்சங்கள் வேறு, நாங்கள் பக்தியால பார்க்கிறோம். ஆனா பாகவத்தாள் பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறவாள் எந்த மாதிரி பாகவத புராணத்தை பார்க்கிறோம். அதே கிருஷ்ண கதை, கிருஷ்ணன் பேரே சொல்லணும். வசனம் தேவம் நாம் தெரிஞ்சு சொல்றோம். கந்தசிராகவர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே இருக்கிறதும் பாலம் முகுந்தும் மனசாஸ்மராமின்னு சொல்றோம். கிருஷ்ணா யாதவேந்திராயா. கிருஷ்ணகிரி தான் நாங்களும் படிக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு கணக்கு சொல்லிட்டே இருக்கும். இதான் தப்பான கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கொடுத்தாரு வாத்தியாருக்கு. ஆகியோரே நேமிஷாரண்யம் திருவிதேசம். அங்குதான் ரிஷிகள் எல்லாம் போய் உட்காந்து நிறைவேற்றார். யாரு சௌதக்காரிகள். இவா யாரு சௌதக்காரிகள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதன்னு சொல்றோம் நாங்க. என்னது அப்படின்னா இந்த மாதிரி பூதம் மகதாத்மக பட்டநாத ஸ்ரீபக்தியோஜனான் பக்தாங்கிரேண பரகாலேந்திர நிஷ்டான் ஸ்ரீவத் பராம் ரணதோஸ்மி நித்யம் அப்படின்னு என்ன பண்றோம் நாங்கள் 12 நாள்வாக்கு சேர்த்து ரணதோஸ்மின்றோம். அதே மாதிரி இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ற. எதுக்காக நைமிஷாரண்யத்துக்குள்ள இவா போய் கதையை கேட்டுவார். இவாள் என்ன கதை வரும், புராணமாகட்டும் பாகவதமாகட்டும், அதுவும் புராணம் தானே கதையை சேர்ந்துருக்காங்க. சோ 18 புராணம் இருக்கு, 4 லட்சம் ஸ்லோகம் இருக்கு. வேதத்தை உபபிரமணம் பண்ணுறது இதிகாசங்கள், இதிகாசத்தை சார்த்தன் உபபிரமணம் பண்ணது புராணங்கள். சோ புராணத்துக்குள்ளே கிருஷ்ணகதை ராமகதை 24 அவதாரத்து கதையும் இருக்கு. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு புராணம் இருக்கு. இது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கிருஷ்ண கதை என்னாலும் வந்து பாகவதம் பண்ணாம். பாகவத்தாள் நாள் யாரு, பகவத் விஷயத்திலே தரா ஈடுபட்டிருப்பவர்கள். சரி, இப்ப பாகவதம் பண்ண நைமிஷாரண்யம் தான் நினைக்கலாம். நைமிஷாரண்யத்துக்குள்ளே யாரை நினைக்க வேண்டியது அப்படின்னா சௌதகுமரிகள், சுகசௌதக பீஷ்மதால் பிரான் வேண்டிய சொன்னமே அவ பேரை சொல்றேன். அவ எல்லாம் சேர்ந்து அந்த சூதபத்திரன் கதையெல்லாம் சொல்லி வைத்திருக்காரு வியாசர் துக்குமனோவர். சரி, அவரு புராண பட்டான்ட்டு புராண பட்டான்னு புராணம் சொல்றது அவருக்காரு. சோ இந்த சூதபத்திரன் வந்து கதை சொல்லுங்களுக்கு சூதமுனிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கதையா குதிரை வாங்கு அப்படி பிரதோஷனை கொடுத்து இந்த கதை ரமணம் நிஷ்டேயசகரமாயிருக்கும், இந்த பாகவதத்தை இருக்கே இது கேட்ட மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. சரி, 3வது அத்தியாயத்துக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மனுடைய 23 அவதாரங்களை சங்கிரகமா அன்னைப்படுத்தார். கிருஷ்ணன் எங்க வரார், 9, 10வது ஸ்கந்தத்துக்குள்ள கிருஷ்ண சரித்தை வருது. அங்க மட்டும் 23 அவதாரத்து கதை வருது. 23 அவதாரம் நாராயண கதாமிமாம் அப்படின்னு நரநாராயணாய் உலகத்திறனோல் சின்னாவதரித்து மனம்பெருமான் அப்படின்னு தசாவதாரம்
இன்னும் 14 அவதாரம் சேர்க்கிறார்கள். 10ஓட 20 14. பாகவதற்கு இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா தசாவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னும் 14 அவதாரத்தை சேர்ந்து 8 அத்தியாயத்து வட்டம் 8 அத்தியாயத்து ஸ்கந்தத்தை வட்டத்தை சொல்லி ஒன்பதுக்குள்ளே கண்ணனுடைய கதையை சொல்றார். சரி, அந்த பூர்வ அவதாரங்களை சொன்ன பிறகு வியாச மகரிஷிக்கு சந்துஷ்டி ஆகிறது. அசந்துஷ்டராயிருந்தார். அசந்துஷ்டோ ஜிஜோ நஷ்டா அப்படின்றார். ராமனுக்கு எப்போது சந்துஷ்டி சந்துஷ்டி இல்லாத போச்சு பிராமணியமே போயிடுது. அந்த மாதிரி இவருக்கு ஆகுவது எழுதியிருக்க சபாலட்ச ஸ்லோகம். ஆனாலும் இன்னும் மனசு ஒரு கடை வந்தார் நாரத மகிழ்ச்சி வந்து நினைவென்றார். நாரதற்கும் யாருக்கும் சம்பாதம் நடக்குது. அவருக்கு நாரதர் பூர்வ என்ம விருத்தாந்தத்தை சொன்னார். நான் என்னவாக இருந்தேன், எனக்கு என்னவாச்சு, எதனால் நான் இங்கு வந்தேன், சிறபண்டத்துக்கு வந்திருக்கேன், எதுவும் கவலோட வேண்டாம், நீர் பாடுவதற்கு கதை கிருஷ்ண கதை சொல்றதுக்கு இதெல்லாம் கதை. அதான பிறகு வியாச மகரிஷி நாரத இந்த சம்பாரத்துக்குள்ளே பூர்வ விற்த்தாந்தத்தை சொல்லி நாரதருக்கு என்ன பண்றாருன்னா பரமபுருஷ ஆராதனை பண்ணி அஸ்வத்தாமன் துஷ்கிருத்தியத்தை சொல்றார். மகாபாரதம் முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் 18 அக்ஷோகனையும் செய்யுங்க, அந்த பக்கம் 7 அக்ஷோகனையும் செய்யுங்க. 18 அக்ஷோகனையும் செய்து பாண்டவர்கள் மாத்திரம் வெளியிருந்தார். அங்கிருந்து முன்னுக்கு என்ன ஆச்சு அந்த கதையை சொல்றது. பாகவதம் கண்டினியூஷன் தான் மகாபாரத். அஸ்வத்தாமன் என்ன பண்றான், திரோணி அஸ்திரத்தை விட்டு அந்த இவளை திரௌபதி வசங்களை கொண்டான். அந்த துஷ்கிருத்தியத்தை கேட்டு கிருஷ்ணனை ஸ்துதி பண்றான். கிருஷ்ணன் வந்திருந்து பரீட்சித்தை காப்பாத்துறான், பயப்பட்டு கொடுக்குறான். குழந்தை வரும்போது நானு பிரம்மச்சரியத்தோடு இருந்ததுன்னா எங்க குழந்தை வரைக்கட்டும் அப்படின்னு குழந்தை வரைக்கும் பரீட்சித் மகாராஜா. இவர் அர்ஜுனனுக்கு பேர் புத்தர். சரி, என்ன பண்ணார் இவன், அஸ்வத்தா துஷ்கிருத்தியத்தை சொல்லி திரௌணி அஸ்திரத்தாரை கிருஷ்ணா பரீட்சத்தை காப்பாற்றி உடனே குந்தி ஸ்துதி பண்றார். அத்தை கண்ணனுக்கு பெருமானுக்கு ஸ்துதி அன்னைக்கு சொன்னேன், ரெண்டா முன்னே பிடிச்சு சொன்னேன் குந்தி ஸ்துதி. எதுக்கு சொல்லிருக்கேன் அப்படின்னா பாகவதம் வந்து கிருஷ்ண கதை இந்த வாரம் போறோம். கிருஷ்ண கதை வருது 9, 10 ஸ்கந்தத்துக்குள்ள. அதுக்கு முன்னே 7 ஸ்கந்து வருது. இந்த 7 ஸ்கந்து நெருக்காக அப்படின்னா பாக்கி 24 அவதாரத்துக்கா 824 ஆகையினால 3 ஸ்கந்தத்திலையும் 3 அவதாரம் சொல்லி கிருஷ்ண கதை வரத்துலையும் 24 அவதாரம் ஆகுது. அப்புறம் 9 தான் கிருஷ்ண கதை வரப்போகுது. ஆகையினால இப்ப என்ன பண்றாருன்னா தரதான் அங்கன்னு கதை சொல்லிட்டு யாருக்கு பரீட்சித்துக்கு என்னமாச்சு, பரீட்சித்து எப்படி பிறந்தான், கண்ணடைய அருளாலே பரீட்சித்து பழிச்சு மொத்தம் பயிற்சி. கிருஷ்ணன் காப்பாத்தினா குந்தி ஸ்துதி பண்றான். இங்க கிருஷ்ணன் ஸ்துதி வந்தது. எல்லா இதுலயும் கிருஷ்ண ஸ்துதி இருக்குது. கிருஷ்ணனை பத்தி ஸ்துதி வேறே தவிர கிருஷ்ண வித்தாந்தம் 9 ஆகினால் சப்தாகம் பண்ணிட்டு ஏதோ அங்க ஒரு கதை இங்க ஒரு கதை சொல்லிட்டு 10வது ஸ்கந்தத்தை டீட்டெயிலா சொல்றான். யாரு இந்த உபன்யாசம் பண்றா கிருஷ்ண பாகவத சப்தாகம் பண்றதுக்குள்ள முதல்ல விட்டு ஒரு அங்கோ ஒரு நரசிம்மாதாரோ துருவச்சரித்திரே ஒரு வேணு கதை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வந்து கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே வரா, தர்மஸ்கந்தத்துக்கு வரா. அப்படி பண்ணிட்டு போனா சம்பூர்ண பாகவதம் படிக்க முடியாது. இல்லை, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பாகவதம் என்ன இருக்கு, பகவத் விஷயம் இருக்கு. பகவத் விஷயம் என்றால் என்ன, கிருஷ்ண விஷயம். அந்த கிருஷ்ண விஷயத்துக்கு கிருஷ்ணா தத்துவமான அம்மாழ்வார் தினம் சொல்லிட்டே இருக்கான். குருவாய்ச்சேரோடு கோத்திரம் புன்னவந்தேரும் புருவனேற்றேனாகும் காய்ந்தன் புல்படவத்தம்பல புல்படவத்தம்பல
உள்படவத்தும்பலா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரான்னு உள்படவத்தும்பலான்னு எட்ஸெட்ரா. சரி, இந்த மாதிரி கிருஷ்ண சரிதைக்கே அதே மாதிரி பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பெரிய பாரதம் செய்தி ஐவர்க்கு தெருங்கள் காட்டிட்டு செய்த மோதங்களும் அறுபூத்தி கிருஷ்ணாவதாரமே 5ஆம் பத்திலே கடைசி பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் கிருஷ்ண சரித்தை. துறவை ஆய்ச்சியரோடு தொகுத்தரும் கிருஷ்ண சரித்தை. கிருஷ்ண சரித்திரத்துக்கே நிறைய திருவாய்மொழி இருக்கு. நம்மளோட ஏன் அவர் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம், கிருஷ்ணன் என்கிற ஆசை. கிருஷ்ணான்னா வாயாரிக்கை இருக்கும். வாயாரிக்கை எப்படின்னாக்கா தாகம், கிருஷ்ண தாகமே உருவெடுத்தா போல் இருந்தவர் நம்மாழ்வார். ஆகையினால் நாங்கள் கிருஷ்ண சரித்தையில் ஈடுபட்டுட்டே இருக்கணும். ஏன் பாகவதத்தை இருக்கின்றேன் அப்படின்னா, ஆச்சாரிய விஷயம் எடுத்ததுன்னா பகவத் விஷயம் வருது, பகவத் விஷயம் எடுத்ததுன்னா பாகவத விஷயம் வருது. ஆச்சாரிய விஷயம் நிறைய சொல்லியிருக்கேன், பகவத் விஷயத்தையும் சம்பூர்ணமாக சொல்லியிருக்கேன். இந்த பாகவத விஷயத்துக்கு வந்ததுக்கா இந்த பாகவதம் இருக்குது. யாரு பாகவதாள் அப்படின்னா, கிருஷ்ணனை அறிந்தவர்கள் பாகவதாள். அப்படின்னு என்ன, கிருஷ்ண கதை எல்லாரும் அறிய வேண்டும். அதுக்கு முன்னே கிருஷ்ணன் என்னவா இருந்தான், 24 அவதாரம் எடுத்தான். அந்த அவதார கதையெல்லாம் ஒன்னா சொல்லி அப்புறம்தான் கிருஷ்ண கதைக்கு போகுது. கிருஷ்ணன் இன்னும் 1 மாசமா கிருஷ்ணக்கு தான் வருது. ஆனா பாகவதத்தை 8 அத்தியாயங்கள் பார்த்துட்டு வந்தோம். இங்க என்னவாச்சு, கிருஷ்ண ஸ்துதி பண்ணான். யாரு, குந்தி. எதுக்காக, அந்த தன்னுடைய குழந்தை அர்ஜுனனுக்கு பௌத்திரன் காப்பாத்திருந்தாலே இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்ததற்கு நமக்கு அப்படின்னு தான் நினைக்கிறதே இல்லைன்னு அப்படின்னு குந்தி என்ன கேட்கிறான், கஷ்டத்தையே கொடுத்துன்றது அப்படின்றான். இந்த மாதிரி விசித்திரமான ஆசை. சரி, அவள் என்ன பண்றான், பஞ்சபாண்டவர்கள் பெற்றவள் கிருஷ்ணஸ்துதி பண்றான். எதுக்காக, பரீட்சித்து காப்பாத்திருந்தது. சரி, இதுக்கு என்னவா அப்படின்னா, தர்மராய பீஷ்மரின் தர்மம் எடுத்து அவரு மகாபிரஸ்தானம் பீஷ்மரண்டு போய் கடைசி அவருக்கு அட்வைஸ் தர்மம் எல்லாம் சொல்லி தத்துவம் சொல்லி தரணும். அதெல்லாமே அவர்களுடைய நிறைய தர்மத்தை போறதுக்கு கொண்டு கேட்டுக்கோ அப்படின்றார். அங்க போய் கேட்டு அவர் மகாபிரஸ்தானம் போயிருக்கிறார். பீஷ்மருக்கு பிராமணன் போய் கேட்ட பிறகு அவர் இச்சேற்பதற்காக மேலுக்கு போறார். மகாநிகமனம் மகாபிரஸ்தானம் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண, கிருஷ்ண சரிதை இல்லை என்ற கிருஷ்ண சரிதையை வந்து நிற்கிறார். என்னவாச்சு கதை, கிருஷ்ண கதை. மகாபாரதமாச்சு, பரீட்சித்து பிறந்தான், குந்தி ஸ்தோத்திரம் பண்ணாள். இதெல்லாம் யார் யாருக்கு சொல்றா, அது வரக்கூடாது. நைமிஷாரண்யத்துக்குள்ளே சிவனிகாரர்களுக்கு சூரபுத்திரர் சொல்லுகிறார். பண்ணியிருந்து யாரு, வியாசப்பிரணீகம். அதுக்கு முதல் ஸ்டூடெண்ட் யாரு, சுகபிரம்மன். சுகபிரம்மே பாகவதத்தை பண்ணார் அப்படின்னு சொல்றார். காரணம் என்ன அப்படின்னா, தகப்பனாரந்த வந்ததே சுகபிரம்மன் சொல்லி, சுகபிரம்மன் என்ன மூஞ்சில கிளி மாதிரி இருக்கு சுகபிரம்மத்துக்கு. அந்த சுகபிரம்மத்தை சொல்லி இருக்கிறதே நைமிஷாரண்யத்துக்குள்ளே சூதபத்தினால் சிவனிகாரர்களுக்கு சொல்ல போகிறார். சரி, தர்மராயன் வந்தான், அத்வைஸ் எல்லாம் வாயின்றான், தர்ம விஷயத்தை காட்டாந்தம் பீஷ்மரன்னம். சரி, அவர் பீஷ்மர் இச்சாவரணத்தால் மேல போயிட்டார். இவர் இந்த கண்டகரான் என்ன பண்ணார், நேர துவாரகைக்கு வந்துட்டார். இது கண்டினியூஷன் மகாபாரதம் சொல்லிட்டு இருக்கு. மகாபாரதம் 18 சைன்யம் எல்லாம் முடிந்து இதாக கற்றால் 4 பேர் அவர் 4 பேர் தான் இருந்தது. என்ன பண்றாய்வா அப்படின்னா, கிருஷ்ணன் இத்தனெல்லாம் பண்ணி பூபார ஹரணார்த்தாயான்னு பூமி மேல பார்த்து வருகிறதுக்காக ஜாத்த கம்சவதார்த்தாய பூபார ஹரணாயிச்ச ருக்மிணி பிராணநாத்தாய ஸ்ரீகிருஷ்ணாய அயம் நமஹா அப்படின்னு கிருஷ்ணன் காரியமாச்சு, பூபார ஹரணமாச்சு, கம்ச இதாச்சு, மகாபாரத யுத்தமாச்சு. நேர துவாரகை போனான். அவன் காரியமாச்சு இல்லையா, துவாரகை துவாரகைக்கு வந்து விடுகை பரீட்சித் ஜன்மோத்சவம் கொண்டாடுறான். பரீட்சித் பிறந்ததுக்கு
அப்புறம் துவாரகைக்கு வந்த உடனே பூர்ண கும்பத்தோடு வரவேற்பிக்கிறார். யாரே? கண்ணபிரானை துவாரகையிலே, அப்பா இத்தனை நாள் அங்க போய் இருந்துட்டு யுத்த பூமியிலே குருக்ஷேத்திரத்துக்குள்ளே கண்ணனை தேரோட்டியாகி இருந்தாய், சரி நீ இப்போ வரணும் அப்படின்னு அவனுக்கு பூர்ண கும்பத்தோடு வரவேற்பு பண்றார் துவாரகையில, அவன் ஊர்ல. சரி, விதரன் என்ன சொல்றான் அப்படின்னு, அப்பா நீங்கள் 12 போறோம், யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரி ரெண்டு பேருக்கும் இத்தனை பழுவு ஓட்டிருந்து போறோம், திருவரனை காப்பாற்றி இருந்து போறோம், துறை மேல் அனுப்பிச்சிடம் போறோம். அப்படி என்ன இந்த காந்தாரி இந்த வனப்பிரசத்துக்கு போய் இங்கிருந்து உட்கார்ந்து இருக்கேன் கடமை அப்படி அவருக்கு சொல்லி காந்தாரியோட கூட அவர் போறார், வானப்பிரஸ்தாஷ்டகத்துக்கு போயிடுறார். எப்போ மகாபாரதம் யுத்தம் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது, விதரன் சொல்றான். சரி, அப்புறம் என்னவாது? அங்கே அபிஷேகம் பார்க்கலாம். தர்மராயனுக்கு அபிஷேகமானது அவங்க ஊர்ல இருந்துச்சு. என்ன அபிஷேகமானது அப்படின்னு அர்ஜுனன் அங்க இருந்து வரான். எங்கன்னா துவாரகைன்னு கிருஷ்ணன் விட்டுட்டு வரான். அங்க நடந்தது எல்லாம் சொல்றோம். இப்படி என்னவாச்சு அப்படின்னா, கிருஷ்ணன் அந்த நாளே அந்த எருக்குழுகள் எல்லாம் சம்ஹாரம் ஆயிடுச்சு. ஏதோ வரங்கத்துக்கு போய் கிருஷி சாபத்தால யாரும் அவளே கொண்டு போயிட்டா. சரி, பாண்டவாளம் இது கேட்டு நேரா கிருஷ்ணனே விஞ்ஞானம் போயிட்டான் மேலுக்கு அப்படின்னு சொல்றான். இது கேட்டு அவளெல்லாம் ஹிமாலயம் போயிடும். பாண்டவாள் ஐயோ கண்ணனே போயிட்டானே அப்படின்னு ஹிமாலயம் நடந்து போற அவளும் மேல் போய் உதத்தான் போறான். சரி, பரீட்சித்துக்கு ராஜ்யலாபமாய் திக்விஜயம் பண்ணி பூமி தர்மம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பூமி கதை கேட்கிறான். பூமி தாய் அழுறா, எனக்கு இப்படி ஆயிடுச்சு பசங்களை வச்சுட்டு. சரி, அதுக்கு பூமிக்கும் தர்மனுக்கும் ஒரு சம்பாரமா இருக்கு. அந்த பரீட்சித்து தர்மோட சம்பாரம் பண்ணி கல்வியை நிக்கிரகம் பண்றான். யாரு? பரீட்சித்து. அப்புறம் இவன் வேட்டையாடுறது போறேன்னு சொல்லி தலைமையில ஒரு பாம்பு அறிஞ்சிட்டு ஒரு முடி மேல அந்த முடிபுத்தன் மந்திரம் இவருக்கு என்ன பண்றாங்க, சாபம் கொண்டு இவன் என் தோகனாரும் மேலே இந்த பாம்பு போட்டானோ அவன் ஆண்டு போயிட்டு. சரி, கங்கா தளத்துக்குள்ளே நேர படயோகம் பிரயோகம். யாரு? பரீட்சிதமாக சுகபிரம்மா வராது. கிருஷ்ண கேட்கிறது. இது புரியும். முதல் அத்தியாயத்துக்குள்ளே இதுல முதல் ஸ்கந்தத்துக்குள்ளே 19 சர்க்கம் 19 விஷயம் நான் முதலே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னேன். காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண கதையிலே இங்க 2 பேரு கிருஷ்ணன் நிர்யாணமாயிடுச்சு. என்னவாச்சு? மகாபாரத யுத்தமாச்சு, யாதவாள் முடிஞ்சாள், நேருக்கு போறான். இதுக்கு அர்ஜுனன் பார்த்துட்டு நீங்க சொல்றான் அபஸ்வரமாச்சு, திருத்தராட்சன் சொல்றான், ஐயோ நான் இங்கிருந்து வரவேற்கிறது இல்லை, ஹிமாலயத்திலிருந்து போயிட்டு ஒருத்தால ஒரு இடத்துல விழுந்து போயிடுறான் மேல. சரி, தாத்தா பீஷ்மரம் அதே மாதிரி இவனுக்கு கடைசி உபதேசம், தர்மராயனுக்கு கடைசி உபதேசம் அவரும் போயிடுறார். கண்ணகரான் மேல போயிடுறார். சரி, பரீட்சித்து ராஜ்யம் ஆள்றான். அவனுக்கு கலிய இது பண்ணி நிகிரகம் பண்ணி முருகுமார சாபத்தாலே அவனும் நம்ம ராயோபவேஷம் பண்ணி போயிடுறான். அதாவது ரிஷிகள் எல்லாரும் உட்கார்றான். சுகம் பிரம்மம் பிரஷ்டப்படுறா. இத்தனை கதை சொல்லியிருக்கார். யாரு? சூரபுத்திரர் நெமிகாலத்திற்குள்ளே சௌனிகாருக்கு சொன்ன கதை இது. புஷ்பம் பிரதமாரம்பம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.